ஆளுகை செய்கிற ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே பேராயர் குடும்பத்தின் சார்பாக, முதன்மை பணியாளர்கள் சார்பாக, என்னோடு அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆயர் பெருமக்கள் சார்பாக, அலுவலக பணியாளர்கள் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை செய்கிற ஆண்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவர் நல்ல நிறைவான கிருபையை நம்மளுக்கு அருள் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தொலைக்காட்சி நிமித்தமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற வார்த்தை லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையிலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த வார்த்தையை அப்படியே நான் பழைய ஏற்பாட்டு கால சிந்தனைக்கு கொண்டு செல்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கன் அழகாக சொல்லுகின்றான், இருளே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் சூழ்கின்ற பொழுது வெளிச்சம் அந்த இருளை அகற்றுகின்றதா இருக்கிறது. கொடுமைகள், பாடுகள், சிறையிருப்புகள் எல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் ஏங்கி தவிக்கின்ற பொழுது ஒரு ஒளி உங்களை ஆற்றல் படுத்தும் என்று அங்கே வருகையினுடைய செயல்பாட்டை ஏசாயா தீர்க்கன் சொல்வதாக அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர். அத்தனை பாடுகள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவர்களை இறுக பற்றிக் கொள்கிற ஆண்டவராய் இருக்கின்றார். நான் மோசேயுடைய தரிசனத்தை நான் எடுக்கிறேன் என்றால், மோசேக்கு ஒரு முட்செடியை ஆண்டவர் தரிசனமாய் காட்கிறார். உள்ளே அந்த இடத்திலே பார்ப்போமானால் முட்செடியானது எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சாம்பலாகவில்லை. இதைத்தான் நான் உதாரணமாய் எடுக்கிறேன். எத்தனை பாடுகள் வந்தாலும் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கருகவிட செய்யாத ஆண்டவர் என்பதை நாம் உறுதியாய் நம்பி, நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை கருகவிடாத ஆண்டவர் என்பதை அருமை மக்களுக்கு, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நான் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு பாடுகள் உண்டு, துயரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. அத்தனையும் ஆண்டவர் நம்மளுக்கு நேர்த்தியாய் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கின்றார். ஆண்டவருடைய பிறப்பின் மகத்துவம் ஒரு விடுதலையினுடைய மகத்துவமாய் அமைந்திருக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தையை பார்க்கின்ற பொழுது நம்பிக்கையற்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக ஆண்டவருடைய பிறப்பு அமைந்திருக்கிறது. அந்த நம்பிக்கை என்னவென்றால், நம்பிக்கையற்ற சூழலே மரியாள் இருக்கின்ற பொழுதும், அங்கே எலிசபெத்தும் நம்பிக்கையற்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுதும் ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக நான் அதை உணர்ந்திருக்கிறேன். கன்னியானவள் கர்ப்பவதி ஆகிறாள். வயது மீறிந்த ஒரு சகோதரி அங்கே கற்பம் தரிக்கிறாள் என்றால் இன்றைக்கு சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இருந்தாலும் அது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு என்பதை உறுதிப்படுத்துகிற நிகழ்வு. நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கை கொடுப்பார் என்று தன்னுடைய உறவினரை சந்திக்க அங்கே மரியாள் போகின்ற பொழுது 2 பேரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துகின்றார்கள். வாழ்த்துகின்ற பொழுது பிள்ளை துள்ளி குதிப்பதாக வேதத்திலே பார்க்கிறோம் என்றால் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை ஊட்டுகின்ற நிகழ்வாய் இருக்கிறது. அங்கே எலிசபெத்தினுடைய கர்ப்பமானது உள்ளே யோவான் ஸ்நானனை கொடுப்பதாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகின்ற ஒரு ஒளியாய் அமர்ந்திருக்கிறான். இந்த பகுதியை நான் ஏன் சுட்டி காட்டுகிறேன் என்றால், நம்பிக்கை இழந்த மக்களுக்கு ஆண்டவருடைய பிறப்பு ஒரு நம்பிக்கை கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. 2வது பகுதியா நான் எடுத்தேன், அடையாளமற்ற மக்களுக்கு அடையாளம் கொடுப்பதாக நான் இதை உணர்ந்திருக்கிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள் என்ற வார்த்தை அங்கே ஆடு மேய்ப்பர்களுக்கு தரிசனம் வருகிறது. இரவிலே வயல்வெளியில ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற மேய்ப்பர்களுக்கு அங்கே தேவதூதன் கொடுக்கிற தரிசனம். அவர்கள் அடையாளம் இல்லாத மக்கள். அவருடைய வார்த்தைகள் நகரத்தில, சமுதாயத்தில ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய சாட்சியான வாழ்க்கை, ஒருவேளை நீதிமன்றத்திலே சாட்சி சொல்வாரானால் அந்த சாட்சி எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நான் இவ்விதமா யோசிக்கிறேன்,
ஒருவேளை அந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் உள்ள இவர்கள் காட்டிலே வாழ்கின்றவர்கள், வயல்வெளியிலே வாழ்கின்றவர்கள் நகரத்துக்குள் வருவது அரிதாய் அமைந்திருக்கிறோம் என்று நான் உணர்ந்திருக்கின்றேன். இதற்குத்தான் சொன்னேன், அவர்கள் அடையாளம் இல்லாத மக்களுக்கு அங்கே ஆண்டோடைய பிறப்பு அடையாளப்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது. அந்த அடையாளம் ஒருவேளை பெத்லகேமிலே அங்கே மாட்டு தொழுவிலே ஆண்டோடைய பிறப்பு இருக்கிறது. அங்கே பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நம்மளுக்கும் ஆண்டவர் அடையாளம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கின்றார். இன்றைக்கு அடையாளமற்ற மக்களுக்கு நாம் எப்படி அடையாளம் கொடுக்கின்ற மக்களாய் இருக்கின்றோம்? கிறிஸ்துமஸ் நாளில் மட்டும் நாம் அடையாளப்படுத்துகிறோமா? அல்லது நாம் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் அடையாளப்படுத்துகிறோமா என்று சிந்தனையை உங்களிடத்திலே நான் பதிய வைக்கின்றேன். எத்தனையோ மக்கள் முகவரி அற்ற மக்களாய் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத மக்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அடையாளத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டுடைய பிறப்பினுடைய நற்செய்தியை வெறும் வார்த்தையால் அறிவிப்பதல்ல, அதோடு இணைந்து செயல்படுவதுதான் அடையாளப்படுத்துகிற நிகழ்வு என்பதை இரண்டாவது பகுதியாய் நம்மிடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது பகுதியை எடுத்தேன். அந்த எடுத்த வசனத்திலே பொது மொழிபெயர்ப்பிலே அந்த வார்த்தையை நான் எடுத்தேன். உன்னத்திருக்கிற கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக. பொது மொழிபெயர்ப்பிலே அழகாக கொடுக்கப்பட்ட வார்த்தை, உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாகுக. நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே ஆண்டவர் அமர்ந்து கொண்டிருப்பார், பேசிக் கொண்டிருப்பார். அப்பொழுது அவரை பார்ப்பதற்காக அனைத்து மக்கள் வருவார்கள். அப்பொழுது அவர் வந்து சொல்லுவார், ஆண்டவரே, உம்மை பார்ப்பதற்கு உமது தாயாரும் உமது சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள், சகோதரர்களும் வந்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை திருமறையில நாம் பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்கள். இந்த வார்த்தையை நான் உள்வாங்கினேன். ஆண்டவர் சொல்கின்றார், எனக்கு யார் சகோதரர்கள் சகோதரிகள், எனக்கு யார் உற்றார் உறவினர்கள்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்கள் தான் எனக்கு உற்றார், எனக்கு உறவினர், எனக்கு சகோதர சகோதரிகள். இந்த வார்த்தையை ஏன் பதிய வைக்கிறேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு உகந்தவர்கள் என்பதை நான் அப்படியே நான் கொண்டு வருகிறேன் என்றால், புதிய ஏற்பாட்டிலே அங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணமாக போகின்றான். கல்லர் கையிலே அகப்பட்டு குற்றிகளாக கிடக்கின்றான். அந்த வழியாக ஆசாரியன் வருகிறான், விலகி செல்கின்றான். லேவியன் வருகிறான், விலகி செல்கின்றான். இரண்டவருடைய பாரம்பரியத்தை பார்ப்போமானால், ஆலயத்திலே பணி செய்கின்றவர்கள் இவனை பார்த்து விட்டு போனால் தீட்டு என்று நினைத்து விலகி செல்கின்றார்கள். அன்றைக்கு தீட்டா இருந்த மக்களை ஆண்டவர் தொட்டு சுகத்தை கொடுத்த நிகழ்வு. ஒருவரை குஷ்டரை எடுப்போமானால், இன்றைக்கும் அவர்களை பார்க்கின்ற பொழுது உள்ளே தொழுநோய் பிடித்தவர்களை நாம் விலகி ஓடுகின்ற நிகழ்வை இருக்கிறோம். அன்னை தெரசா அவர்கள் அவளை தொட்டு கரங்களில் இருக்கிற புண்ணுக்கு அந்த மருத்துவத்தை கொடுத்து அவர்களை அணைத்துக் கொண்டது. அதற்குத்தான் சொல்லுகிறேன், இவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள். இந்த பணி செய்கின்ற நிகழ்வு கடவுளுக்கு செய்கின்ற காரியமாய் அமைந்திருக்கிறது. இவர்கள்தான் அடையாளப்படுத்த முடியாதவர்களை அடையாளப்படுத்துகிற நிகழ்வு. இவர்கள் வழுகி செல்கின்றார்கள், அதை தீட்டு என்று நினைத்து. ஆனால் முகவரியற்றவன் ஒரு வருகிறான், அவனுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார் சமாரியன் என்று சொல்லி. நான் இவ்விதமாய் நான் பகிர்கிறேன், முகவரியற்றவனாய் இருந்திருப்பான் என்று எனது சிந்தனை. வருகின்றான், வந்து அந்த இடத்திலே அவன் அருந்து காயம்பட்டவனுக்கு காயத்திலே எண்ணெய் பூசி மருந்து கட்டி தனது வைத்திருந்த துணியை கிழித்து அதை கட்டு போட்டு தனக்கு வைத்திருந்த பொருளை அவனுக்கு கொடுக்கின்றான். அது மட்டுமல்ல, தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு சத்திரத்திலே அடைக்கலம் கொடுக்கிறான். இது கதையல்ல, சத்தியத்தை நான் பகிர்கிறேன். உருளை இதைத்தான் கடவுளுக்கு உகந்தவர்கள். யாரோ ஒருவன் அடிபட்டு கிடக்கின்ற பொழுது பரிதவிக்கிற நிகழ்வு,
அவனுக்கு உதவி செய்கின்ற நிகழ்வுதான் கடவுளுக்கு உகந்தவர்கள். அன்னை தெரேசா அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நமது தேசத்திலே செயல்பட்ட நிகழ்வு. உள்ள இந்த சமானுடைய சத்தியத்தை நான் ஏன் பகிர்கிறேன் என்றால், கடவுளுக்கு உகந்த செயல்பாட்டோடு நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் கிருபை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை சொல்லி, இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்திலே பேச வேண்டும், செயல்பட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக கிறிஸ்துமஸ் அமைய வேண்டும். அடையாளமற்றவர்களை அடையாளப்படுத்துகின்ற கிறிஸ்துமஸாய் அமைய வேண்டும். முகவரியற்ற மக்களை முகவரிப்படுத்துகின்ற கிறிஸ்துமஸாய் அமைகின்ற பொழுதுதான் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு உகந்தவர்கள். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளிலே பேராயர் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களை ஆற்றல் படுத்தட்டும். ஆமென்.